ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு சமைக்க ரெடியா. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரஸ்மலாய், டிபிக்கல் பெங்காலியன் ஸ்வீட். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாலில் தான் செய்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கால்சியம் என்ரிச்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மலாய், அதாவது பாலாடை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1 லிட்டர் பால், நான் வந்து க்ரீம்டு மில்க் எடுத்திருக்கேன், கொஞ்சம் க்ரீமாக இருக்கிறது, ஆரஞ்சு கலர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மில்க் வந்து 1 லிட்டர் வந்து நம்ம ஊற்றிட்டு அதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஊற்றிட்டு அனதர் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணால் என்ன ஆகும்னா திரையும் பால், அதாவது பால் வந்து திரையும். ஸோ பாலாடை தனியாக தண்ணி தனியாக வரும். ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு திரையிற வரைக்கும் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ கரெக்டாக வந்துடும், ஏன்னா கம்ப்ளீட்டாக தெரியும், அப்போ தான் உங்களுக்கு நிறையா பாலாடை கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த திரையிற ஸ்டேஜ், ஃபுல்லாகவே திரையிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு துணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து துணினா நான் கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணாலும் இந்த மாதிரி கர்ச்சீஃப், ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது துணி இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான கிளாத், காட்டன் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த பாலும் தண்ணியும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஊற்றி அதை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணாலுமே இதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா பிழிஞ்சிருங்க. ஸோ இதை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கழுவிட்டு இதை வந்து திருப்பியும் வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும், நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வைக்கணும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அந்த துணியை கட்டி தொங்க விட்டுறலாம். அப்போ இருக்கிற தண்ணியும் கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா உடையும், அதுக்கு தான். ஸோ இதை வந்து கட்டி தொங்க விட்டுருங்க, ஒரு 1/2 அன் ஹவர் தொங்க விட்டுருங்க. ஸோ இந்த 1/2 அன் ஹவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராப்டிங்கிறது ஒன்றும் இல்லை, பாலும் சுகரும் சேர்த்து செய்கிற அந்த லிக்விடு, அதை வந்து தான் நம்ம வந்துட்டு அதில் தான் வந்து இந்த பாலாடையை வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் க்ரீம்டு மில்க்கு எடுத்துக்கலாம். அதோட 3 to 4 ஏலக்காய், நான் 4 ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன், நசுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர். ஸோ சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 12 to 20 நம்ம குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரு 20 குங்குமப்பூ எடுத்து போட்டுருங்க. ஏன்னா குங்குமப்பூ வந்து இந்த கலரும் கொடுக்கும், நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும், ஸோ டேஸ்ட்டையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து இந்த பால் வந்து 1/2 ஆகிற வரைக்கும் நம்ம அதாவது வந்துட்டு இப்போ 500 mlங்கிறது 250 ml வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வந்து கொதிக்க விட்டு நல்லா காய்ச்சணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து நீளமாக பிஸ்தாவையும் பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், அதை வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் இதில் நல்லா அந்த பாலில் வெந்து அந்த அதோட ஃப்ளேவரும் இறங்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த பாலை வந்து காய்ச்சணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு, நான் ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினேன். ஸோ காய்ச்சும் போது சைடில் ஆடையெல்லாம் படியும், டோன்ட் பாதர். ஸோ அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆயிடுச்சு. இப்போ கலரும் மாறிடுச்சு பாருங்கள், வத்த அந்த கலரும் மாறிடும். அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. ஒரு அதாவது 500 mlங்கிறது 250 ml ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம அந்த கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலாடை, அதை வந்து இப்போ வந்து நம்ம எடுத்து பிசைய போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. எவ்வளவு தண்ணி இல்லாமல் எவ்வளவு கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசையணும். நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசையணும், அழுத்தி பிசையணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த வந்து மாவு மாதிரி நல்லா சேர்ந்து வரும். இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா, அதாவது வந்துட்டு ஒரு வேளை உடஞ்சிருமோன்ட்டு, ஏன் உடையணும்னா இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம், பாயில் பண்ணுற தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். ஸோ அதுக்காகத்தான். ஸோ உடைந்த பயம் இருந்தால் நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதனால டேஸ்ட்டும் மாறாது, நல்லா அந்த ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு தட்டில் வந்து போட்டு பிசைய போகிறேன். ஸோ நல்லா இழுத்து பிசையணும். ஸோ அதாவது கார்ன்ஃப்ளவர் வந்து இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ஒன், இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தேவையே இல்லை. பிசையாமல் உங்களுக்கு ஒரு மாதிரியா கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட யூ கேன் ஆட் கார்ன்ஃப்ளவர். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா இழுத்து பிசையணும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிசைங்கனால போதும், கரெக்டாக வந்துடும். சப்பாத்திக்கு எப்படி பிசைகிறோமோ அதை தாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லைங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு உருண்டையாக வந்துச்சு பாருங்க, நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை குட்டி குட்டி உருண்டைங்களா நம்ம வந்துட்டு பண்ணி அதை தட்ட போகிறோம். உருண்டை வந்து நம்ம ஏதாவது கடலை மிட்டாய் சைஸில் வந்துட்டு உருட்டிக்கோங்க. அதை வந்து தட்டி தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சைஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் மாவை தட்டி வச்சுட்டேன். பாருங்கள், தட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து சைஸ் சின்னதாக இருக்குது, பட் இது வந்து தண்ணியில் போடும்போது பெருசாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் சிரப்பில் போட்டு இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். அகைன் ஒரு 15 மினிட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சுகர் சிரப்புக்கு ஒரு கப் அளவுக்கு சுகரு, அதோட 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குங்க. ஸோ இதை வந்துட்டு ரேஷியோ மாறாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ரேஷியோ மாறுச்சுன்னா அதாவது தண்ணி ஜாஸ்தியானாலோ இல்லை சுகர் ஜாஸ்தியானாலோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிடும். அந்த பாலாடையோட அதாவது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது, திக்காகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரேஷியோ கரெக்டான ரேஷியோ. இப்போ வந்து நம்ம வந்து அந்த தட்டி வச்சிருக்கிற எல்லா பாலாடையும் இதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லைட்டாக பிரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ண போகிறோம். ஸோ பாயில் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சைஸை விட ஆல்மோஸ்ட் 2.5 சைஸ் வந்திருக்கும். அதாவது 2.5 டைம்ஸ் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், அந்த பவுலில் எந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை சிரப் இருக்குல்ல, சுகர் சிரப்பு, இதை வந்து அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பாலாடையாக போடுங்க. ஏன்னா சில நேரம் நீங்கள் வந்து டைரெக்டாக வெறும் பவுலில் மாற்றும் போது இந்த பாலாடை உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான். ஸோ மறக்காமல் இந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு உடையாம அந்த ஷேப் வந்து ரீட்டைன் ஆகும். நம்ம என்ன ஷேப்ல போட்டோமோ அதே ஷேப் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ பாருங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஒன்ஸ் நம்ம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். யாரும் இந்த பாலாடைய இதுல இருக்கிறதா ஒன்லி பாலாடை மட்டும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க பாலாடையை வந்து ஸ்லைட்டா கையிலையோ இல்லை வந்துட்டு 100 ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இருக்கிற சுகர் சிரப்பை எடுத்துருங்க. அப்போ தான் வந்து இந்த ராப்டி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டுடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ராப்டி இல்லையா, அதை ஊற்றி ஒரு 3 hours ஊற வைக்கணும். அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா மெதுவாக எடுத்து போடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த ராப்டி வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிட்டு 3 hours வந்து அப்படியே வெளியிலேயே வச்சிருங்க. அதாவது ஃப்ரிட்ஜ்லேயோ இதுலேயோ வைக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதனால் வெளியிலேயே வச்சிருங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ராப்டி வந்து நல்லா இறங்கும். ஸோ மறக்காமல் பிழிஞ்சிருங்க. அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் எடுத்துருங்க. அப்போ தான் ராப்டி வந்து இதில் ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 3 hours நம்ம வச்சிடலாம். ஸோ பாருங்க, ஆஃப்டர் 3 hours நம்ம போட்ட சைஸை விட 3 மடங்கு பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ வாங்க இதை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு ஒன்றை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இதை ஸ்பூனை வச்சே கட் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக கட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த ராப்டியும் நல்லா இறங்கியிருக்கு பாருங்க, சூப்பராக இறங்கியிருக்கு. ஸோ நல்லா ஊறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதாவது நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்து புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்யூ.